ஹலோ நண்பா நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? இவ ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. காலையில செய்யற சாப்பாடுலாம் ராத்திரி செய்யறா, ராத்திரி செய்யற சாப்பாடுலாம் காலையில செய்யறா. ரொம்ப கடுப்புங்க. காலையில அவனது மத்தியானம் அவனா இடியாப்பம் செய்வானா, மென்டல் செய்யும். நைட்டு அவனா தக்காளி சாதம் செய்வானா, இவ செய்வா. இவளே ஒரு தக்காளி. ஓகே, இப்ப என்ன வீடியோனா வளகாப்பு. என்ன எத்தனாம் தேதி அதை சொல்றேன். வளகாப்பு டேட் சொல்றோம். கண்டிப்பா எல்லாரும் வாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் டெலிவரி டேட்னு நான் சொல்றேன். கண்டிப்பா வரணும். என்ன டேட்னா நான் தான் சொல்லணும். 2ஆம் தேதி, அடுத்த மாசம் 2ஆம் தேதி. கண்டிப்பா எல்லாம் வாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஆமா, கல்யாணம் பண்ண கோயிலுக்கு தான். அதே இடம் தான் வளகாப்பு. ஏன்னா நிறைய பேர் வருவாங்கன்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் வேணாம் அங்கே வைப்போம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா கோயிலாக இருக்குது, கல்யாணம் பண்ண கோயிலாக இருக்குது. அதனால என் அண்ணன் தான் அப்படி சொன்னான். ஸோ எல்லாம் வாங்க வளகாப்பு. இதுதான் பாப்பா இருக்குது வீட்டில். பாப்பா தம்பி பாப்பா 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க. எண்ணெய் வேற வச்சு விட்ருக்காங்க. எண்ணெயை தடவுனது இல்லைங்கன்னா எவ்வளோ எண்ணெயை வலியுது. ஓகே, அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு கேருங்க, எவ்வளோ மிட்டாய் கிடக்குது தெரியுதா? இந்த பண்ணுங்க போலோ ராத்திரி திங்கிறதுக்கு எப்போ நான் வாயில போட்டுட்டே தூங்கி என்ன பழக்கமே தெரியல. சூட மிட்டாய் ஒன்று. அப்புறம் யார் உங்க தாத்தா வாங்கி கொடுத்தாரு? நானாவது போலோ தான் வாங்கினேன். எனி டைமும் பப்ஜி யாராவது பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு பப்ஜி விளையாடுவாங்களா? இது விளையாடும். நான் பப்ஜி தானே விளையாடுறேன். போய் கடையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு சொன்னா கூட வாங்கிட்டு வராது. இது என்ன முன்னாடி அடிக்கிற உன்னை அடிக்க விடான்னு பாக்குறேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா 10த்துக்கு இந்த 3 பொம்மை, இந்த ஒரு பொம்மை இருக்கு தூங்கிட்டு இருக்கு. அந்த பொம்மை கட்டி கிடக்கு மேல, தெரியுதா? இன்னொரு பொம்மை அந்த டிவி பாக்ஸுக்கு முன்னாடி இன்னொரு பொம்மை தூங்கிட்டு இருக்கு. இந்த பொம்மையாவது கூட வித்தாதே நான் காசாவது வாங்கிட்டு ஏதாவது செலவு பண்ண வேண்டிங்கன்னா அதுவும் கேட்க மாட்டா. பெட்ரோல் போட வண்டிக்கு காசு இல்லை, வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இல்லை, அதுக்கு ஒரு பொம்மை வித்தாவது போட வேண்டிங்கன்னா கேட்க மாட்டான். பொம்மையை வித்து வண்டிக்கு போடுறதுக்குல, போன்ல பப்ஜிக்கு யூசி போடுறதுக்கு. ஊசி போடுறதுக்குல யூசி யூசிக்கும் கிடையாது, ஷாப்புக்கு. என்னடி முறைக்கிற? அப்போ ஓகே, கண்டிப்பா வாங்க. அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும்ல, ஸ்கேனு 7ஆம் மாசம் ஸ்கேன் கண்டிப்பா சொல்றேன், அப்டேட் பண்ணுவோம். அதையும் நான் வீடியோ போடுறதே இல்லை நிறைய. அப்புறம் நேற்று ஒரு கமெண்ட் பார்த்தேன், அக்கா வீடியோ டெய்லியும் போடுங்கிறீங்க, அக்காங்கிறீங்க, அண்ணனை மறந்துடுறீங்க. அண்ணனும் சொல்லுங்க. என்னாடி முறைக்கிற? பேசாம இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு தங்கச்சியா கல்யாணம் பண்ணிருக்கேன். ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சு. ஏண்டி காண்டாவரா? அப்புறம் எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? நலமா? வேற எதுவும் கேட்கணுமா? பேசுடி. கண்டிப்பா வாங்க. அப்புறம் எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க கேளு. எல்லாத்தையும் நிறைய தடவை கேட்டு கமாண்ட் ஒருத்தவங்க யாரோ ஏதோ ஒரு சொன்னாங்களே, எல்லாம் ஒரு உங்க ஊரு சிவகங்கை சொன்னாங்களே, அதான் யாருன்னு கேள்வி. சிவகங்கைல இருந்து வாங்க எல்லாரும். எங்க ஊருக்காரவங்க தான் வாங்க. எங்க ஊருக்காரங்களும் வாங்க. கோட்டூருக்காரவங்கன்னா அவங்க பக்கத்துல. எங்க ஊர்ல இருந்து சிவகங்கைல இருந்து பாக்குறவங்கன்னா வாங்க. என்ன உங்க ஊர்ல இருந்து மட்டும் சொல்ற, எங்க ஊர்ல இருந்து வரங்கடான்றா என்ன ஓரா பண்ற? அடிச்சிருண்டி. இங்க இருக்க முட்டாய் இப்பயும் ஒரு முட்டையா எடுத்து வாயில போட்டு மறைக்கிறா பாருங்க. பின்னாடி முட்டாயா தின்னுட்டு இருக்க. தக்காளி தான் செஞ்சுட்டு உயிரை எடுத்துட்டு நல்லாவா இருக்கு சாப்பாடு செய்யறது? கொடுமையா இருக்கு. அப்புறமேல வேற என்ன வீடியோ வரும் இன்ஸ்டால, இந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க பழைய மாரி. அதையும் சொல்லுடி. இந்த மாதிரி பழைய மாரி இன்ஸ்டால வீடியோ போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபாலோவர்ஸ் டவுன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் ஏற்றுறோம். நம்ம ஒன்று வரோம், வெயிட்டாக செலிப்ரேஷன் பண்ணுறோம். தக்காளி எடுத்து கொடுத்த டிஷர்ட் தான் நல்லா இருக்கா? இப்போதான் எடுத்து கொடுத்தான். இப்போதான் போடுறேன், முன்னே எடுத்துட்டா இப்போதான் போடுறேன். அப்புறமேல யாருக்கும் பொம்மை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கொரியர் போட்டு விடுறேன். ஒரு பொம்மை வேஸ்ட்டாக தூங்கிட்டு இருக்கு. ரொம்பலாம் இல்லை, ஒரு 300 ரூபா தான் போட்டு விடுங்க. ஆனால் அது ரேட்டு எவ்வளோ தெரியுமா? எனக்கு இது ப்ரமோஷன் பொம்மை. நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க இந்த பொம்மை எங்கே வாங்கினேன்ட்டு. மெட்ராஸ் பொம்மை கடை அப்படின்னு இன்ஸ்டாலேயும் சர்ச் பண்ணுங்கள். மெட்ராஸ் பொம்மை கடை, அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. ஏன்னா நானே ஒரு பொம்மை கேட்டிருக்கேன்.
நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னு என்கிட்டயே கேட்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, போயிட்டு அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. எப்பா என்னடி இது கேமரா டவுனாக தானே தெரியுது, அப்படிலாம் பண்ணாதடி. ராத்திரி தூங்குறப்ப ஐயோ காலை வலிக்குன்னு உட்காந்துருக்காங்க பேய் மாரி. அன்னைக்கு பயந்துட்டாங்க எழுந்துச்சோன்னே. பேய் உட்காந்து ஒரு மாதிரி அப்படி உட்காந்துட்டு தெரியுமா நெஞ்சு அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. எவனா ராத்திரி நல்லா தூங்கிட்டு திடீர்னு முழிச்சு பார்த்தா ஒரு பேய் தான் அப்படி இருக்கும், அந்த மாதிரி நிக்கிறா. ஐயோ ஏன்டி இப்படி இருக்க? வலிக்கிறது மட்டும் இல்ல, என்னையும் தூங்க விட. அதிகமா சொன்னாங்க என்னையும் தூங்க விடாதுன்னு. இவ தூங்குறது இல்லாம என் தூக்கத்தையும் கெடுக்கிறாங்க. எனக்கு தூங்குறதே அந்த 10 மணிக்கு 11 மணிக்கு அப்புறம் தாங்க தூக்கம் வரும். அதுக்கப்புறம் ஏஞ்சி பார்த்தா 1 மணிக்கு இவ பேய் மாரி இருக்கா, 1 மணி பேய் மாரி. ஐயோ இவ்வளவு கூட எல்லாம் இருக்க முடியாதுங்க. தங்கச்சியை விட்டு நீ போ எங்க காண்டாவரா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஃபுட் பிளாக் எடுப்போம். அப்புறம் நிறையா நான் வந்து வண்டியில் நான் பசங்க கூட வெளில கிளம்பலான்னு இருக்கேன். இந்த வளகாப்பு முடிச்சோன்னா நான் அப்படியே ஒரு ட்ராவலிங் மாரி போயிட்டு வரலான் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க. இவ ஒருத்தி பாப்பா பிறந்தோடனே சேர்ந்து போவோம் பைக்கில் அப்படிங்கிற இவ. அதனால தான் சரி நம்மளும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இதில் நினச்சிங்கன்னா நான் நேரம் புஷ்ஷுன்னு போயிருப்பேன். என்னாடி பார்க்குற, என்ன முறைக்கிற பாப்பா? நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா மாசமாக இருக்காங்களா, ஏன்னா தெரியாத மாரி கேட்குறீங்க நீங்கள் கமெண்டில். நேற்று கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அப்போ என்ன மாசமாக இருக்காங்களா அக்கா எப்போலேருந்து அப்படின்னு. நான் தான் வீடியோ போட்டுக்கிட்டு தானே இருக்கேங்க, 7 மாதமாக போட்டுட்டு தான் இருக்கேன். பாப்பா ஓவரா தான் பண்றோம். அப்பா என்ன வேற தடை விட்டு ஐயோ. ஓகே, எல்லாரும் எந்தெந்த ஊர்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க, எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வளகாப்புக்கு வரதா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கோட்டூர் முன்னாடி வந்துட்டாலே கோட்டூர்னு சொன்னீங்கனாலே பஸ் இருக்கு, திருத்தணூர் பஸ்ல ஏறுங்க. கண்டிப்பா நீங்க கோட்டூர் வரணும், வந்தே ஆகணும். வளகாப்புக்கு வாங்க, நேரில் மீட் பண்ணலாம் எல்லாரும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தானே பழைய மாரி வீடியோ வர ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் வீடியோ போட விடாது. இவளுக்கும் உடம்பு சரியில்லையா, அடிக்கடி உடம்பு சரியாமல் இருக்குது. அதனால தான் நான் வீடியோவே எடுக்கிறது இல்லை. எதுக்கு இவ்வளோ போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா நான் வீடியோ போடுறதில்ல இப்போலாம் ஒழுங்காக. அதனால தான் வெயிட் பண்ணி எப்படின்னா ஒரு 3 மாதம் தான், அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். பார்க்கலாம், இனிமேல் பழைய மாரி வீடியோ போடுறோம், கெத்தாக வரும். ஓகே, பைக்கு ஏன் நிறைய பேர் என் பர்த்டேக்கு எங்கே பைக்கு என்ன எடுக்குன்னு சொன்னீங்க, அதையும் கமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இப்போதைக்கு பைக்கு வேணாம் குழந்தை போகிற டயத்தில் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. ஸோ அதனால நான் இதுமாரி பண்ணுறேன். அதனால நான் ஒரு PUBG ஐடி வெயிட்டான ஐடியா வாங்கி வச்சுருக்கேன். இவங்க தான் வாங்கி கொடுத்தா தக்காளி. அதுதான் யூசி போடுறதுக்கு காசு கேட்க கொடுக்க மாட்டேன். 3 லட்சத்துக்கு ஐடி வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஒரு கார் ஸ்கின் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தக்காளி வந்து பொம்பளை ஆகிட்டா போய் இப்போ அந்த தக்காளி சாதம் செய்ய போகிறானா, அது இன்னும் காலையிலேருந்து அதான் நின்றுட்டு இருக்கேன். தக்காளி மாரி வந்துட்டு தக்காளி சாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். தக்காளி ரொம்ப இறங்கிட்டான், சொல்லு வாயில முட்டாயா இருக்கு. ஓகே, பாய்.